உம்மத்துக்கு தெளிவுபடுத்தின அடையாளம். தன்னை ரசூலுல்லாஹ் ஒரு தீர்க்கதரிசியாய் நபியாய் வந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு அடித்த பாதை உலகம் அழிது ஒருத்தன் சொன்னானா அவனை நம்பிராத அப்படிங்கிறதுக்கு நான் அடையாளம் சொல்ல வெறும் வார்த்தையா விட்டுட்டு போகல. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தஜ்ஜால் தான் உங்களுடைய பெரிய அடையாளம். அந்த தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் எப்படி காலம் மாறுங்கிற வரைக்கும் நான் சொல்லித்தர்றேன் நாங்கள் ரசூலுல்லாஹ். இதுதான் இந்த தீனுடைய தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை. அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்கிற நமக்கு தீனுடைய பிடிப்பில் உண்டான என்னன்னா, எந்த குழப்பம் நடந்தாலும் உடனுக்குடனே குர்ஆனும் ஹதீஸும் விளக்கத்தை சொல்லுது. இந்த தெளிவு எந்த சமுதாயத்திலும் கிடையாது. அதனால சாதாரண அந்த கப்பல் கட்ட சொத்தை வித்து கொடுத்து நைட் வழியில் அவன் கப்பலில் போய் ஏற போயிட்டான். நடந்த உண்மை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வருவான், அவன் தான் கடைசி குழப்பக்காரன். அவன் வருவதற்கு முன்னால் உலகம் இப்படி ஒரு காலத்தை சந்திக்கும். நல்லதை சொல்வான், இல்லாமல் போவான். கெட்டதை மட்டும் அள்ளி அள்ளி சொல்வான். வட்டியை எல்லோரும் வாங்கி தின்பார்கள். உறவுகள் எல்லாம் சண்டை பிடித்துக் கொண்டே வாழும். ஆண்கள் பெண்களாய் மாறுவார்கள், பெண்கள் ஆண்கள் போடு வேடமிட்டு மாறுவார்கள். இதுவெல்லாம் நடக்குகிற பொழுதுதான் உங்களுக்கு மத்தியிலே உயிரிழப்புகள் நிறைய மாறும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு தெளிவான வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இதுவெல்லாம் நடக்குகிற பொழுதுதான் இந்த நிலையில் உங்களிடையே தஜ்ஜால் வந்து சேருவானாங்க ரசூலுல்லாஹ். தஜ்ஜால் வரத்துக்கு முன்னாடி காலத்தை எவ்வளவு தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்லதே இருக்காது, கெட்டதை நிறைய பேசுவாங்க, வட்டியை நிறைய திம்பாங்க, எல்லா பக்கம் வட்டியா இருக்கும். உறவுகளுக்கு மத்தியில் ஒத்துமையே இருக்காது, ஒருத்தருக்கு அடிச்சுட்டு செத்துக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு போய்கிட்டே இருக்கிறோம், அப்டேட்டா போய்கிட்டே இருக்கிறோம். விஞ்ஞானம் ஒரு புறம் அப்டேட்ல போகுது, நம்முடைய ஈமானி தொடர்பின் வாழ்க்கையும் ஒரு புறம் அப்டேட்டா போய்கிட்டே இருக்கிறோம். பாவங்களின் பக்கம் போகிறோம், நன்மையை சொன்னவரை உதாசீனப்படுத்துகிறோம், உறவுகளை தூர்ந்து இருந்து நிற்கிறோம், வட்டி இல்லாமல் வாழ முடியாது, நாமளே முன்னாடி போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ் இந்த சூழல்ல தஜ்ஜால் வருவான்னாங்க. இப்போ நான் சொல்ற விஷயம், அந்த எபோலா நோவா அவன் சொன்ன வார்த்தை, டிசம்பர் 25 மழை புயல் அடிக்கும். ஒரு 3 வருஷம் விட்டாம மழை புயல் அடிக்கும். கப்பல் கட்டியாச்சுல, கப்பல் எப்படி போகும்? நீலாம் போக தேவையில்லை. அடிக்கிற மழை புயல் எத்தனை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, 3 வருஷம் அடிக்கும். அந்த மலையில் அப்படியே கப்பல் தானாக போயிடும். என்னை நம்பியெல்லாம் தானா டிசம்பர் 24 நைட்டுக்குள்ளே எங்கிட்ட வந்து சேர்ந்துருங்க, டிசம்பர் 25 உங்களாம் காப்பாற்றிடுறேன்னா